ஓபிஎஸ் அமித்ஷாவை சந்திச்சு வந்திருக்கிறார் சார். அதிமுக ஒருங்கிணையணும், அதை தொடர்பா பேசிட்டு வந்தேன்னு சொல்றாரு. அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்றது போயிட்டு டெல்லியில அமித்ஷா கிட்ட பேசுற அவருன்னா உங்களுடைய தோற்றுனார். அவரு வெக்கமா இல்ல உங்களுக்கு தான். அரசியல்ல அட்ரஸ் இல்லாத அலையிறாரு அவரு. மானம் மரியாதைலாம் காத்துல பறக்க விட்டு நீங்க பேசுற வார்த்தைக்கு தான் அர்த்தம் உண்டா? இப்ப டிடிவி தினகரன் உறுதியா இருக்கிறாரு தானே சார்? இப்போ 22 லட்சம் ஓட்டை வாங்கிட்டு எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணீங்க. இப்ப போயிட்டு விஜய் பின்னாடி விஜய் தூக்கி பிடிக்கிறீங்க. அப்புறம் அவருக்கு என்ன இருக்குது அரசியல்ல? திக்கு தெரியாத காட்டில் காணா போன பிள்ளைங்க மாதிரி இப்ப விஜய் அது சைலண்டா பொத்தின்னு உட்காந்துட்டு இருக்குது. அமித்ஷா அவனுடைய ஆட்களை இவங்கெல்லாம் வெளியில இருந்து விஜய் அப்படியே பிரிப்பாரு, இவர் அப்படியே தைப்பாரு அப்படிலாம் சொல்றாங்க. எல்லாம் பொருடா. என்னவோ சொல்லிட்டு வந்தா ஜான் ஆரோக்கியசாமி விஜய் நான் கல்ட்டுன்னு. இன்னைக்கு உனக்கு யாரெல்லாம் தேவைப்படுறாங்க பாத்தியா? நாளைக்கு சங்கராச்சாரி கிட்ட கூட கூட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவார் பாருங்க விஜய். நடக்குதா இல்லையா பாருங்க. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஓபிஎஸ் டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சு வந்திருக்கிறாரு சார். வந்துட்டு இன்னைக்கு கூட ஜெயலலிதா நினைவிடத்துல பேட்டி எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. கேட்கறாங்க, நீங்க என்டிஏல மறுபடியும் சேர்ந்துடுறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அதற்கான நேரடி பதில் எல்லாம் சொல்ல அவரு அதிமுக ஒருங்கிணையணும், அதை தொடர்பா பேசிட்டு வந்தேன்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்றது போயிட்டு டெல்லியில அமித்ஷா கிட்ட பேசுற அவருன்னா உங்களுடைய தோற்றுனார். அவரு வெக்கமா இல்ல உங்களுக்கு தான்? 3 முறை முதலமைச்சராக இருந்தீங்க, கட்சியினுடைய பொருளாளர் இருந்திருக்கீங்க, உங்களை நம்பியெல்லாம் வேற இருக்கிறாங்க, தொண்டர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு இது இணையிறது தொடர்பாக அங்கேயே பேசுகிறீங்க. தொண்டங்கிட்ட இல்லைங்க பேசணும். நீங்கள் திருச்சியில் தொண்டங்கிட்ட தானே பேசுனீங்க. டெல்லியில் போயிட்டு அமித்ஷா கிட்ட பேசுறதுக்கு அமித்ஷா யாரும் அண்ணா திமுகவுக்கு? அப்போ கரெக்டா? அமித்ஷா திமுக, அகில இந்திய அமித்ஷா திமுக, அதானே இது உங்களுக்கு? என்னங்க இது இப்படி எல்லாமா இருப்பீங்க? மானம் மரியாதைலாம் காத்துல பறக்க விட்டு நீங்க பேசுற வார்த்தைக்கு தான் அர்த்தம் உண்டா? 2 பேரும் நீ சிறந்த கொத்தடிப்பியா நான் சிறந்த கொத்தடிப்பியா மாறி மாறி மோதிக்கிறீங்களே. உங்களுக்கு யாராவது மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் அவங்களுக்கு ஏன் இபிஎஸ் தேவை? அவருடைய சோசியல் இன்ஜினியரிங், அவர் சோசியல் இன்ஜினியரிங்ல எம்டெக் பட்டம் பெற்றவர் யாரு? அமித்ஷா. இவருக்கு என்ன தமிழ்நாட்டில் என்ன சோசியல் இன்ஜினியரிங்? இங்கெல்லாம் முக்குளத்தோர் இருக்கிறாங்க, அது முக்குளத்தோர் அப்படியே தூக்கி நோட்ட போறாங்களா ஃபுல்லா? இவருக்கு யாரு? ஓபிஎஸ்க்கு. அப்படி என்ன அவர்கிட்ட இருக்குதுன்ட்டு அவர்கிட்ட போட போறாங்க அவங்க? ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா அரசியலில் அட்ரஸ் இல்லாத அலையிறாரு அவர். ஒரே ஒரு வைத்தறிஞர் இருக்கிறாரு, அவரும் பிச்சுக்கிட்டு எங்காவது போயிட்டார் அப்படின்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. இவர் அட்ரஸ் இல்லாத ஆளாகிடுவார். இவரை நம்பி வந்துட்டு சந்திச்சார் செங்கோட்டையன். இவர் சரியா பேசி என்ன அப்படின்றது ஒழுங்கமைச்சு ஒரு அரசியல் முன்னெடுத்து வந்தாருன்னா அவர் உங்களோட இருந்திருப்பார்ல. அவர் அப்படியே போயிட்டு நேராக தாவேக்கால இணைச்சாரு. ஏன் இணைச்சாரு? உங்களை நம்பி யார் வருவா? பல பேர் போனதுக்கு காரணம் இதுதான். இப்போ மிஞ்சி இருக்கிறது ஒருத்தரோட வைத்தியலிங்க மட்டும்தான். அவரும் போயிட்டாருன்னா உங்க கதையே கந்தல். இவ்வளவுதான். இவரை வச்சுக்கிட்டு பாஜக என்ன பண்ண போகுது? இவரை சந்திச்சு பேசின உடனே அமித்ஷா என்ன பண்ணாரு? அண்ணாமலையை கூப்பிட்டாரு. இவர் வராரு, இவரை எப்படி பயன்படுத்தலாம், முடியுமா, பலன் இருக்குமா இல்லையா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வச்சிருக்கலாமா இல்லாட்டி கழட்டி விடலாமான்னு முடிவு எடுப்பாங்க. அவ்வளோதானே. உங்களுக்கு 10 உங்களுடைய ஆதரவாளர்கள் 5 எம்எல்ஏ சீட்டு கிடைக்க போகிறது இல்லை. போட்டியிடுறதுக்கு சொல்கிறேன், ஜெயிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, போட்டியிடுறதுக்கு. அப்புறம் என்ன உங்களுடைய அரசியல்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆரம்பத்துல இருந்தே சார், இப்ப என்டிஏல இருந்து வெளியே வரும்போது என்ன சொன்னாருன்னா, ரொம்பவுமே அவமானப்படுத்தினாங்க. அவர் நேரடியாவே சொன்னாரு, அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொன்னாரு, சுயமரியாதை முக்கியம்னு சொன்னாரு, பார்த்தா போதுன்னாரு. ஆனா அது கூட பார்க்க விடல. இவர் என்டிஏல இருந்து வெளியே வந்த உடனே அவங்க தொண்டர்களே பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. இப்போ இந்த நிலையில மறுபடியும் அங்க போறாரு அப்படின்னா, இப்ப பதில் கூட என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட அதிமுக ஒருங்கிணைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான பதில தான் இப்ப சொல்றாரு. அப்ப அவர் ஒருங்கிணைச்சிருவாருங்க. அவர் தான் உறுதிமொழியே வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவரு எங்களுடைய உட்கட்சி விவகாரத்துல நீங்க தலையிடக்கூடாது, தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா அமித்ஷா. அவர் மறுபடியும் போயிட்டு சொன்னா பண்ணிடுவார். அவரு என்டிஏவை பலப்படுத்துறதுக்கு இவரும் பயன்படுவாரா அப்படின்றது தான் அமித்ஷாவுடைய நோக்கு, பார்வை. இவர் வந்தார் அப்படின்னா பயன்படுத்திக்குவாங்க. என்ன, இவருடைய பிள்ளைக்கு எங்கன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க, இவருடைய ஆதரவாளருக்கு இன்னொரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ, டிடிவி தினகரனுக்கு ஒரு 2 எம்எல்ஏ கொடுப்பாங்க. அவ்வளோதான். அதுதான் வேணும்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் வேற ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு 20 எம்எல்ஏவாவது வாங்கணும்னு பார்க்குறாரு. அவர் 20 இடத்துல போட்டியிடுறதுக்கு, எம்எல்ஏல போட்டியிடுறதுக்கு அப்படி வந்து நிற்கிறாரு. அப்போ நீங்கள் எங்கே நீங்கள் சாதிக்க போகிறீங்க? எங்கே நீங்கள் சாதிக்க போகிறீங்க? எதுவுமே கிடையாது இவருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்துட்டு காலாவதியான ஒரு மனிதராக அவர் ஆயிட்டாரு.
அவரை பற்றி நம்ம பேசுறதுலாம் என்ன இருக்குது? இது பாருங்களேன், வெளில மரியாதை நிமித்தமாக சந்திச்சா, அதான் மரியாதை தான் இங்கே மோடி பிடிங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் எங்கே இருக்குது உங்களுக்கு மரியாதை நிமித்தம் சந்திப்பு? இங்கே மரியாதை கொடுக்கலன்னுட்டீங்க, அப்புறம் அங்கே போயிட்டு ஒன்று எங்கே மரியாதை தர்றீங்க? இப்போ டிடிவி தினகரன் உறுதியா இருக்கிறாரு தானே சார்? இப்போ அவருடைய டிடிவி தினகரன் அவர் நினைச்சா தமிழ்நாடே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி நிராகரிச்சுன்ற மாதிரி அவர் முதல்வராக நான் விட மாட்டேன்றாரு. இவர் யார் அதை செய்ய போகிறது? இவருக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதா? ஒரு 2 எம்எல்ஏ சீட்டை ஜெயிப்பார் அவர்? இல்லை. அப்புறம் விஜயை வந்துட்டு நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க. எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணீங்க? 22 லட்சம் ஓட்டை வாங்கிட்டு எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணீங்க? இப்போ போயிட்டு விஜய் பின்னாடி விஜயை தூக்கி பிடிக்கிறீங்க. அப்புறம் அவருக்கு என்ன இருக்குது அரசியலில்? ஒன்றும் கிடையாதுல்ல. அப்புறம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சும்மா பேசிட்டு இருக்கலாம். திக்கு தெரியாத காட்டில் காணா போன பிள்ளைங்க மாதிரி. ஆனா ஒரு பின்பம் கட்டமைக்கப்படுது இல்லை சார்? முக்குளத்தோர் வாக்குகள் எல்லாமே இவங்க கிட்டதா இருக்கு. ஏன்னா அப்போ 24 தேர்தலில் 2 பேருமே கணிசமா ஒரு அளவுக்கு வாக்கு எடுத்திருந்தாங்க. பர்சன்டேஜ் வைஸ் அவங்களோட அதிகமாக தான் காமிக்கப்பட்டது. இப்போ அந்த பின்பம் இருக்குல்ல, அதிமுகவினுடைய ஓட்டு தான். அதிமுகவினுடைய ஓட்டு இவங்களுக்கும் விழுந்துச்சு, அவ்வளவுதான். மற்றபடி அது முக்குளத்தோர் ஓட்டெல்லாம் இவர்கிட்ட உழுது அப்படின்னா இவரில் ஜெயிச்சிருக்கணும். அப்போ எப்படி இவரோட 1.5 லட்சம் ஓட்டு அதிகமாகிட்டு முஸ்லீம் லீக் வேட்பாளர் ஜெயிக்கிறாரு? ஜெயிச்சிடக்கூடாது. அப்புறம் இவரை விட வந்துட்டு 2.25 லட்சம் ஓட்டு கூட வாங்கிட்டு தங்க தமிழ்ச்செல்வன் எப்படி பேசுனாரு? ஜெயிச்சாரு. நம்ம முக்குளத்தோர் அவங்களுக்குலாம் போடலையா? என்னங்க கதை இதெல்லாம் ஜாதி புருடாங்க. இதெல்லாம் ஜாதி புருடான்னு ஒன்று இருக்குது, பல புருடாகள். இப்போ சோசியல் இன்ஜினியர் இருக்கிறார்ல அமித்ஷா, எம்டெக் சோசியல் இன்ஜினியரிங், அவர் பண்ணுற வேலை அது ஒன்று. அவர் சொல்கிறது அப்படியே ஊடகத்தில் சில பேர் வேறு மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிலாம் பேசுவாங்க. விஜய்க்கு வந்துட்டு அந்த மைனாரிட்டி ஓட்டு அப்படியே போகுது அப்படின்வாங்க. விஜயை அவங்க இறக்கி விட்டது எதுக்கு? மைனாரிட்டி ஓட்டை, எஸ்சி எஸ்டி ஓட்டை, அதுக்கப்புறம் எஸ்சி கிறிஸ்டியனு, இது 3த்தையும் பிரிக்க தவிர இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்ட நோக்கம் உங்களுக்கு தெரியும். உடனே விஜய்னால அப்படியே போயிடும். தலித் ஓட்டு போயிடுமா? முஸ்லீம் ஓட்டு போயிடுவானா? அவரை ரொம்ப தெளிவாக தானே போடுவாங்க. கிறிஸ்டியன் ஓட்டை அவங்க ட்ரை பண்ணியே பார்த்துட்டாங்க, நடக்கலை. விஜய்க்கு ஓட்டு போட்டால் அது பிஜேபிக்கு போடுற ஓட்டு அப்படின்றது தெரியாத கிறிஸ்டியன் யார்? அரசியல் ரீதியாக சொல்ல வரேன். இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அவர் பாதிரியார் இப்படி பண்ணிகிட்டே வந்துட்டு எல்லாம் அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அவர் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அவர் சொல்லிட்டு போகிறாரு, சமுதாய நோக்கோடு சரியாக வாக்களியுங்கள் அடிச்சாரு. மேட்ரே முடிஞ்சு போச்சு இல்லையா? ஜனங்களுக்கு புரியாத ஃபாதர் சொல்லிட்டாரு, மேட்ரு முடிஞ்சு போச்சு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கிற மயிலாப்பூர் வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போயிடும். மேட்ரு இவ்வளோதான். என்னங்க தண்ணி திருச்சபை வந்துட்டு அப்படியே போடு எம்ஜிஆருக்கு அப்படி சொல்லிச்சு எப்பயாவது? இல்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதா வேற, நீ வேற. இது இவ்வளோ பிரச்சனை நடக்குது. என்ன சொல்றாரு இவர் இபிஎஸ்? அவர் சொன்னதை வச்சு அவன் என்ன நினைப்பாங்க? இது ஆர்எஸ்எஸ் தெரியாதா? அவங்க ஓட்டு போடுவாங்களா? இந்த விஜய் அது சைலண்டாக பொத்தின்னு உட்காந்துட்டு இருக்குது. அது 9ஆம் தேதி அதாவது வாயை திறக்கும் இல்லையா? சிலதெல்லாம் வந்துட்டு ஓமையாக இருந்தாலே நல்லதுன்னு போவோம். வாயை திறந்தா அது முதல்ல தடவையாக வாய் பேச ஆரம்பித்த குழந்தை அப்பா நீ எப்போ சாவன்னு கேட்ட மாதிரி அது அந்த மாதிரி ஒன்று அரசியலில். அப்புறம் என்ன இருக்குது இங்கே அரசியல்? இவங்களுக்கெல்லாம் ஏதுங்க அரசியல்? மக்கள் அப்படியா இருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு கிளப்பி விடுறது. அமித்ஷா அவனுடைய ஆட்கள் இவங்கெல்லாம் வெளியில் இருந்துட்டு விஜய் அப்படியே பிரிப்பார், இவர் அப்படியே தைப்பார் அப்படிலாம் சொல்கிறது எல்லாம் பொருடா. மக்கள் ஒருத்தரும் தங்களுக்கு எந்த ஆட்சியினால என்ன நன்மை அப்படின்றத தீவிரமாக சிந்திச்சு முடிவெடுத்து தான் இருக்காங்க. அப்படி முடிவெடுக்க முடியாதவர்களுடைய வீட்டு பிள்ளைகள் கூட தெளிவாக தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்க வாக்கை திருடுத்தானா, இவிஎம் வச்சு மோசடி, அதை வந்துட்டு இவங்க ஏதோ பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ அமித்ஷா மறுபடியும் இங்கே வராருங்களாமா சார்? வந்து இப்போ இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை கையில் எடுத்தாருன்னா அது அவங்களுக்கு பலன் தரும்னு நினைக்கிறேன். இழிச்சிடும் அப்படியே வந்து எடுக்க சொல்லுங்க. ஐயா அவங்க உத்தரப்பிரதேசத்துலேயும் இவங்க செல்லலையா? நான் தான் அதனை எழுதுனேன். ராமாயணம் சம்பந்தப்பட்ட 11 மக்களவை தொகுதிகளிலும் பாஜக தோல்வி சொன்னது யாரு? இதே ஐயனாதான் சொன்னேன். அயோத்தியிலிருந்து ஆரம்பிச்சு புரியுதுங்களா, கர்நாடகா வரைக்கும் காலி. ராமாயணத்தோட சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் பாஜக தோத்தது பெரும் செய்தி. இங்க இருக்கிற ஊடகங்கள் அப்படியே உட்காந்துட்டு பொத்திக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதனால அமித்ஷா வந்தாலும் சரி, யாரும் தான் நடக்காது. அண்ணாமலையை சந்திச்சார்ல சார் அமித்ஷா? இவரு ஓபிஎஸ் சொல்லிட்டு அண்ணாமலையை வந்துட்டு அவங்க வந்துட்டு என்டிஏ பலப்படுத்தி அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அதனால அவரு இவங்களோட பேசினாரு, டிடிவி தினகரனோட எல்லாம் பேசினாரு. அதை அவர் அங்கே சொல்லியிருப்பாரு, இவங்களை வச்சிருந்தா எவ்வளோ நன்மை.
என்ன பண்ணலாம், அதிகபட்சம் எவ்வளோ பண்ணலான்றதை அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். இவர் அகம் எழுந்து நம்மளை பார்த்தியா கூப்பிட்டு உள்துறை அமைச்சர் வந்து பேசுறாரு அப்படின்னு இவர் வந்துடுவார். அவங்களுடைய கணக்குக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அப்போ ஒரு 30 சீட்டு உள்ள அனுப்பணும். எல்லா கட்சியுமே இப்போ பாமக முதல் கொண்டு பாமக இவங்களுடைய அதிமுக அவங்க கூட இருக்கிற எல்லா கட்சியுமே பாஜக கிட்ட ஒரு சரண்டர் ஆகிற நிலை தான் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இது எப்படி சார் அரசியல் சூழல்ல இப்ப நான் சொன்ன 2 தான் சொன்னேன். இவங்க தான் 4 கட்சி 4 முனை போட்டி 5 முனை போட்டின்னு சொன்னாங்க. நான் சீமானுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸப்ஷன் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் சொன்னேன். ஒன்று டிஎம்கே அணி, இன்னொன்று பாஜக அணி. இவ்வளோதான். நீங்கள் வேணா அண்ணா திமுக இருக்குது உயரத்தில், அது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் திமுக அணி, இன்னொரு பக்கம் பாஜக அணி. நீங்கள் இபிஎஸ்க்கு ஓட்டு போட்டாலும், ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டாலும், டிடிவிக்கு ஓட்டு போட்டாலும், பாஜகவுக்கு ஓட்டு போட்டாலும், அதிமுக ஓட்டு போட்டாலும், ரெட்டையிலைக்கு ஓட்டு போட்டாலும் எல்லாம் பாஜக ஓட்டு தான். தமிழ்நாட்டை துண்டாடுற ஓட்டு தான், தமிழ்நாட்டை அவமானப்படுத்துகிற ஓட்டு தான். எப்படி இருந்தாலும் தேர்தல் நேரத்துல பாஜக ஒரு விளையாட்டை விளையாட போகுது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எல்லா மாநிலத்திலையும் பார்த்துருக்குறோம். இங்க என்ன விளையாட்டு சார், அவங்க என்ன பண்ண போறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு செய்தி ஒன்று வருது, 77 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியல் இருக்க மாட்டார்கள். யாரு? சென்னையில கூட 40 லட்சத்துல 10 லட்சம் இல்லை, 10 லட்சம் பேர் இல்லைன்றாங்க. யாரு? 8,39,000 பேர் இடம் பெயர்ந்துட்டாங்கன்றாங்க. யாரு? இது தெரியுமா நம்மளுக்கு? ஸோ இவங்க இறுதி பட்டியல் வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது தமிழ்நாடு கவனமாக இருக்கணும். நம்மளுடைய பேர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேற ஒருத்தர் சேர்க்கப்பட்டிருப்பாங்க, அதுவும் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் அட்ரஸ் இல்லாத அட்ரஸ் அப்படின்றதுல தான் நிறைய பேர் ஓட்டு சேர்க்குறாங்க. அவங்க 0ன்னு போட்டு அதெல்லாம் யார் எவ்வளோ பேர் சேர்த்துருக்குறாங்கன்றதை பார்க்கணும். பொதுவாக அந்த குடிசைவாசி இவங்க எல்லாருடைய ஓட்டுகள்லாம் இல்லாத போயிடும். அதெல்லாம் கண்டுபிடிச்சி சரி பண்ணணும். இவ்வளோ வேலையும் பண்ணலை அப்படின்னோம்னா நிச்சயம் பாஜகவுக்கு ஒரு எட்ஜ் கிடச்சிடும். ஸோ இது வந்து திமுக கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிய கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக்கு இவங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு கடமை இருக்குது. தமிழக வாட உரிமை கட்சி இவங்களுக்கெல்லாம் அவங்க அதை செஞ்சாங்கன்னா சரியாகும். இப்போ அன்புமணியுடைய சின்ன விவகாரம் இவ்வளவு நாள் அது அன்புமணிக்கு உரியது அப்படின்னு நல்லா தீர்ப்பு வந்திருந்தது. இப்போ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் சின்ன அவர் எழுதி கொடுத்துட்டாரு சார் ராமதாஸ் ஐயா. அவர் போய் டைட்டில் இப்போ கேட்குறாரு. நடக்காதுங்க ஐயா, தெரில. அவர் மக்கள்கிட்ட போட்டோம், அவர் மக்கள்கிட்ட தான் செல்வாக்கு இருக்குது. இவர் கூட இருக்கிறவங்கலாம் அந்த பாலு கீழு இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அன்புமணிக்கு தான் அரசியல் ஏதாவது தெரியுமா? அவர் ஒரு பூஷ்வா. கட்சி பேர் பாட்டாளி மக்கள் கட்சி. பொருந்துமா அது? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒருத்தர் வந்துட்டு பென்ஸ் காரில் ஒருத்தர் இறங்குவானா? நயாது தமாஷா இருக்குது. அவர் ராமதாஸ் ஐயா நடந்து ஓடி சேரு போட்டு உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் அழகாக பேசி ஏதோ கல்யாண வீட்டுக்கு வந்தவர் மாதிரி அவர் பேசி 300-400 பேரை கிராமத்தில் சேர்த்து வச்சுக்கிட்டு அரசியல் வயப்படுத்திட்டாரு வன்னிய பெருமக்களை. அவர் அங்கே போனார்னா போதும், மாம்பழம் வச்சுக்கிட்டோ இல்லாட்டி கொய்யாப்பழம் வச்சுக்கிட்டோ இதெல்லாம் ஜெயிக்க முடியாது. இது சும்மா மாம்பழத்தை வச்சுட்டு பாலியட்டம் என்ன ஆகிடுவார்? மாம்பழத்தை வச்சுட்டு அன்புமணி வந்துட்டா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்கள வன்னிய பெருமக்கள் மாம்பழம் வந்துச்சு அப்படின்னு போட்டுருவாங்களா? அந்த காலகட்டம்லாம் போச்சுங்க. இவருக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுங்க, ஜெயிச்சிருவாரு. ஏன் ஐயா பழம்ன்றவாங்க, அர்த்தம் முடியாது. 10 நிமிஷத்துல பெருசா பரவிடும். இன்னைக்கு இருக்கிற கூட ஐயா பழம் என்ன பழம், வாழைப்பழம் அப்படின்ட்டாங்கன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு அன்புமணிக்கு. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் போய் போராடுறது. என்ன மாம்பழம்ன்றதுன்னா ஐயா கண்டுபிடிச்சாரா? ஏதோ ஒரு சின்ன வந்துச்சு, ஒரு அடையாளமா போச்சு, அவ்வளோதான். இந்த பம்பரத்தை கட்டிக்கிட்டு வைகோண்ணா அழுகுற மாதிரி இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒன்று. தூக்கி போடுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? கட்சியை எழுதி வச்சுங்க, அவன் அவன்துன்றான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ கட்சியை நீங்கள் மீட்கணும், என்ன பண்ண போறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சின்னு இருக்குது, நீங்கள் நிறுத்த போறீங்க ஆட்கடை, அவ்வளோதான் முடிஞ்சு போகுது. சட்ட போராட்டம் நடத்துங்க, அதை பற்றி இல்லைன்னு சொல்ல வரல. இங்கே மக்கள் மத்தியில் போங்க, கிழிச்சு தொங்க விடுங்க. வன்னியர் சங்கம் உங்ககிட்ட இருக்குது, பாட்டாளி வாலிபர் சங்கம் உங்ககிட்ட இருக்குது, வச்சு அடிச்சு நொறுக்குங்க, அவ்வளோதான். சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2 முனை போட்டினே வச்சுக்கலாம் சார். இப்போ பாஜக அதை எதிர்க்கிற திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள், இப்போ இது இப்படி திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள் வலுவா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? திமுக கூட்டணியுடைய வலு வந்துட்டு ஸ்டாலின் அரசின் சாதனைகள், ஸ்டாலினுடைய தலைமை, திமுகவினுடைய கட்சி கட்டமைப்பு, இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த தொண்டர் பலம், கட்சி கட்டமைப்பு, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்கெல்லாம் வந்துட்டு பலம் வாய்ந்த சக்திகளைய. அதுதான் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் அந்தாண்டு இருக்குது. பேனர் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா எங்கேயுமே இருக்க மாட்டேன் எவனுமே. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்காவது ஒரு பேனர் ஒன்று இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு பெரிய தலை,
அடுத்ததாக ஒரு தலை புஷி ஆனந்த், அடுத்தபடியாக ஒன்று பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஆனந்த் தலை, அப்புறம் இன்னும் 2-3 தலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்டு சுரேஷ் ரமேஷ் அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. அவ்வளோதான் கட்சி. எம்ஜிஆர் ஜெயலலிதா விட்டுட்டீங்க சார், புதுசா போடுவாரு எல்லாமே போடுவாங்க. என்னவோ சொல்லிட்டு வந்தான் ஜான் ஆரோக்கியசாமி, விஜய்னா கல்ட்டுன்னு. இன்னைக்கு உனக்கு யாரெல்லாம் தேவைப்படுறாங்க பாத்தியா? ஜெயலலிதா தேவைப்படுறாரு, எம்ஜிஆர் தேவைப்படுறாரு, காமராஜர் தேவைப்படல, அண்ணா தேவைப்படுறாரு, அம்பேத்கர் தேவைப்படல. நாளைக்கு சங்கராச்சாரி கிட்ட கூட போட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவார் பாருங்க விஜய். நடக்குதா இல்லையா பாருங்க, நடக்குதா இல்லையா பாருங்க. இதெல்லாம் அரசியல் அறிவுன்றது, கொள்கை அறிவுன்றது ரொம்ப ஒரு ஆழமான புரிதல் தெளிதல் இருக்கு தம்பி. அவ்வளோ சாதாரண இல்லை. சீமானையும் அசைக்க முடியல உங்களால. அவரும் மாற்றி மாற்றி தானே பேசுறாரு, ஏன் அசைக்க முடியல? தான் எந்த மக்களுக்காக எந்த மண்ணுக்காக என்ன பிரச்சனைக்காக நிற்கிறன்றதுல தெளிவு அவரு அடி நடிப்பார். அவருக்கு இருக்கிற தெளிவில் 95% அவனுடைய தொண்டனுக்கு இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. நீ நாம் தமிழர்காரன எந்த இடத்துலையாவது நாம் தமிழர் அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க, உட்காந்து பேசி பாருங்களேன், உரிச்சிருவான் தனித்தனியா. ஏன் அப்படி குத்தி குத்தி வளர்க்குறான் சீமான். இவரோட கட்சி தொண்டர்கிட்ட போயிட்டு போனா, அண்ணன் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரு, தமிழ்நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர்லாம் இந்தியாவுடைய சீஃப் மினிஸ்டர்லாம். இந்த ஜோக்கெல்லாம் பார்க்கணும் நம்ம. அதனால தான் நான் சொல்ல வர 2ஆ ஸ்பிளிட் ஆகிருக்குது. ஒரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.